இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஐ புதுசாக ஒரு டெஸ்ட் தொடரை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரை வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. அந்த வகையில் நம்ம இந்தியாவை ஏமாற்றி வஞ்சகம் செஞ்சு வீழ்த்தின இங்கிலாந்து அணியை தற்போது மீண்டும் அதே பாணியில் வீழ்த்தி ஜெயிக்கிறதுக்காக இப்போ நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே இந்த புதிய தொடருக்கு தயாராகிக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா கடந்த 2021 இங்கிலாந்து மண்ணு அங்கே போய் கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் சீரீஸ் விளையாடதா இருந்துச்சு. இதில் முதல் 4 டெஸ்ட் சீரீஸ் நிறைவடைஞ்சிருந்தப்ப நம்ம இந்தியா 2 டெஸ்ட் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்து 1 தான் ஜெயிச்சிருந்தாங்க. கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி பக்கம் சில முக்கியமான பிளேயர்கள் இல்லை. நம்ம இந்திய அணியும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. அந்த தொடரை அப்படியே விட்டுருந்தா கண்டிப்பா நம்ம இந்தியா தான் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருந்துச்சு. தொடரை கண்டிப்பா நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தற்போது கொரோனா அலை அதிகமாக எங்கள் நாட்டுக்குள்ளே பரவிட்டு இருக்கு, அதனால இந்த டெஸ்ட் தொடரை நாங்கள் தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு திடீர்னு ஒரு உத்தரவை போட்டு அந்த டெஸ்ட் தொடர் தொடர்ந்து அப்படியே நடக்காமல் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அந்த டெஸ்ட் தொடருக்கு ரத்து பண்ணி அடுத்த வருஷம் நீங்கள் இங்கே வந்து விளையாடுறப்ப இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம், அப்போ இந்த டெஸ்ட்டுக்கான முடிவு தொடர் யாருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டெஸ்ட் தொடரை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ அது அந்த டைமில் நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இங்கிலாந்து மண்ணில் மிகப்பெரிய இடைவெளிக்கு அடுத்து ஒரு டெஸ்ட் தொடர் ஜெயிக்கிறதா இருந்துச்சு, அது நடக்காமல் போயிருச்சு அப்படின்னு. இப்படி இருக்க அடுத்த வருஷம் திரும்ப கழிச்சு நம்ம இந்தியா போய் இங்கிலாந்து மண்ணில் அந்த கடைசி டெஸ்ட் ஆட்டம் விளையாடுறப்ப நம்ம இந்தியாவால் ஜெயிக்க முடியல. இங்கிலாந்து நம்ம இந்தியாவை வீழ்த்தி கடைசியாக அந்த டெஸ்ட் தொடரை ஜெயிக்க முடியாமல் 2-2 அப்படிங்கிற விதத்தில் டெஸ்ட் தொடர் கடைசியாக பார்த்தீங்கன்னா சமன் தான் செய்யப்பட முடிஞ்சுது. இப்படி இருக்க இந்த நீண்ட இடைவேளைக்கு அடுத்து இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் அதாவது 2025 ஜூன் மாதத்தில் இருந்து மீண்டும் இங்கிலாந்து மண்ணில் நம்ம இந்தியா 5 டெஸ்ட் மேட்ச் தொடர் விளையாட போகிறாங்க. அதற்கான ஷெட்யூல்டையும் இன்னைக்கு நம்ம பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே மீண்டும் இங்கிலாந்து மண்ணில் 17 வருட சாதனை ரெக்கார்டை பிரேக் பண்ணி விளையாட அந்த கப்பை ஜெயிக்க தயாராகி இருக்காங்க அப்படின்னு நம்ம பிசிசிஐ ஒரு ட்விட்டர் போட்டு இந்த தொடருக்கான ஷெட்யூல்டையும் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 17 வருட ரெக்கார்டு கடந்த முறை வெற்றியின் விளிம்பு வரைக்கும் போன நம்ம இந்தியாவில் கடைசி நேரத்தில் அந்த கப்பை ஜெயிச்சு வாங்க முடியல. ஆனால் நிச்சயமாக இப்போ அடுத்த இன்னும் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே ரிட்டையர் ஆக போகிறாங்க. அவங்க சர்வீஸ் முடிகிறதுக்குள்ளேயே நிச்சயமாக இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை நம்ம இந்தியாவுக்காக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, இந்த தொடரை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம பிசிசிஐக்கும் ரசிகர்கள் நடுவிலும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக பார்டர் கவாஸ்கர், அதுக்கப்புறமா இங்கிலாந்து, இப்படி அடுத்தடுத்து முக்கியமான மிகப்பெரிய நாடுகளுக்கு எதிராக நம்ம இந்தியா டெஸ்ட் சீரீஸ் விளையாட போகிறாங்க. இது எல்லாமே ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர் தலைமையில் நம்ம இந்தியா ஜெயிச்சு தொடர்ந்து சரித்திரத்தை தொடருவாங்களா? உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.